தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பாட்டல் ராதா படத்தோட பாட்டல் ராதா அப்படின்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ குடி சமாச்சாரம் தான் அப்படின்ட்டு. அது குடி சமாச்சாரம் தானே, சம்சாரம்லாம் கூட ஓடி போகிற அளவுக்கு குடிக்கிற குடி நோயாளிகளை பற்றிய ஒரு அருமையான படம். ஆனால் இந்த படம் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு டாக்குமெண்ட்ரி சாயலில் தெரியல, முழு நீள என்டர்டெயின்மெண்ட்டாக பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தை வந்து உண்மையாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித்தும் இன்னொரு பலூன் பிக்சர்ஸ் அவங்க இணைந்து தயாரிச்சிருக்காங்க. அருண் விஜய் ஏதோ அவர் ப்ரொடியூசர். உண்மையாகவே இந்த மாதிரி படங்களை தான் நாம் ரஞ்சித் மாதிரி இயக்குநர்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குறோம். அதாவது தயாரிப்பாளராக மாறி இருக்கிற பாரஞ்சிக்கிட்டேருந்து உண்மையாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் சாதின்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைபட்டு கிடைக்காம எல்லா சமூகத்துக்கும் ஒரு நல்ல கருத்தை சொல்கிற மாதிரி உண்மையாக நல்லா சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த படத்தை பார்த்துட்டு அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் குடிச்சிட்டு இருக்க அதாவது நம்ம வந்து நோயாளி கிடையாது, சின்னதாக ட்ரங்கர், அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எங்கே கொண்டு போய் விடுங்கிறத இந்த படம் சொல்லியிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. உண்மையாக இந்த மாதிரி படங்களுக்கு விருதுகளை வந்து இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசும் சரி அள்ளி கொடுக்கணும். அப்படி ஒரு படம். இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற குரு சோமசுந்தரம் குடி நோயாளியாக அவராகட்டும், மாறன் வந்து காமெடி பஜார் மாறன், ஜெயா டிவி ஃபன், விஜய் டிவிலே இருந்தார் ரொல்லு சபாவிலையும். ஐயோ அது மாதிரி இன்னும் பலரும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் எல்லாரையுமே சொல்கிறேன். கதை ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு குடிநோயாளியான குரு சோமசுந்தரத்தை பிடிச்சி போவாங்க. அந்த டி அடிக்ஷன் சென்டரில் மெயினான அவர் வந்து நம்ம ஜான் விஜய், ஒரு தெரியல அவங்களுக்கு, அவரே குடிநோயாளியாக இருந்து மாறி தான் இந்த டி அடிக்ஷன் சென்டரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு மாறன் வந்து அங்கே ஒரு விஷயத்த சொல்லுவார். அவரும் அந்த நோயாளியாக உள்ளார இருப்பார். அடி உத ஏற்கனவே இங்கேருந்து ரெக்கவர் ஆனவங்கள இவங்களெல்லாம் கட்டி மேய்க்கிற பொறுப்பில் போட்டு விட்டு உள்ளுக்குள்ளார் நடக்கிற காமெடி கலாட்டங்கள் குடியை வந்து உடனடியாக மறக்கடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால பீடியை கொடுத்து அவங்கள குடிக்க கொஞ்சம் அந்த போதையிலேருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிற விதம். அதோட அசோகையாக கூட எனக்கு சீனியர் தான். இப்போ ஏற்கனவே நான் ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருந்தேன். அவன் நம்ம சொன்னால் கேட்டுப்பான், நம்ம பையன் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் மாறன் பேசுகிற பேச்சுகள். நான் அசோக்கு ஜாங்கிரி சாப்பிட்றியா, சூடாக இருக்குன்ட்டு எடுத்து கொடுக்குறது, அடி வாங்குறது, இந்த சீன்ஸ்லாம் இருக்குது பாருங்க படத்தில். ஒரே குடி அடிக்ஷன் சென்டராக இருந்தாலும் போர் அடிச்சுங்கிறதுங்க இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு. இந்த படம் வந்து எந்த இடத்துலையுமே முகசுளிப்பையோ நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு திங்க் பண்ண வச்சிருச்சு. சமூகம்னா நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்பப்போ தண்ணி நிற்கிற வழக்கம் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி அது ஒரு கல்ச்சராகவே ஆயிடுச்சு இல்லைங்களா? நாம் உட்பட நீங்கள் பலரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனி தவிர்த்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நடிச்சிருக்கிறாரு குரு சோமசுந்தரம். அவரை மாதிரியே மாறன் ஒரு படத்தையும் அவர் வந்து நமக்கு சந்தானத்தோடு சேர்ந்து காமெடி பண்ணுவாருன்னு தெரியும். காமெடி பஜாரில் அசத்தினாருன்னு தெரியும். ஜெயா டிவியில் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் படங்களை ஒப்புக்கொண்டு இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள்லாம் கலக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி உள்ளேருந்து தப்பிக்கிறப்ப இவர் பெரிய டாம் குரூஸ், இவருக்கு வந்து சிப்பு வச்சிட போகிறாங்க அப்படின்னு குரு சோமசுந்தரத்தை வந்து கிண்டல் அடிக்கிற இடம் கிடைக்கிற கேபிள்லாம் அவர் அடிக்கிற கிண்டல். அதாவது அவர் அழைச்சிட்டு போய் மிரட்டுவாப்புல ஜான் விஜய் குரு சோமசுந்தரத்தோட ஒரு சீன் பண்ணி அவர் அடங்க மாட்டார். நான் வந்து குடிகாரம் கிடையாதுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எப்பயாவது கொஞ்சம் தலைவலிச்சா ஒரு கட்டிங் போடுவேன், அப்படிதான் என்ன பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டீங்களா அப்படின்ட்டு. அதை இவர் பிடிச்சிட்டு போகிற சீன் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சவால் விட்டுட்டு ஏறுவார் வேனில். இவர் வந்து டைல்ஸ் ஓட்டுற மேஸ்திரி, வேற ஒரு வேலைக்காரர், அவருக்கு இப்படி ஒரு அடிக்ஷன். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாது சூது இதிலெல்லாம் அடிக்ஷனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய எஃபிஷியண்ட்டாக இருப்பான் அவன் சார்ந்த தொழிலில். ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிப்பாங்க பெரும்பாலும். மாது சூது 3லையுமே இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். நம்மளாம் கூட அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து விடுபட்ட ஆட்கள் தான் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எனக்கு வந்து இந்த படம் வந்து அப்படியே நெஞ்சுக்கு நிகராக இருந்ததுன்னா அது வந்து உண்மை. இந்த படத்தை வந்து என் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் காமிக்கணும், என்னால் பாதிக்கப்பட்ட சில ஃபேமிலிகளையும் கூப்பிட்டு போய் காமிக்கிற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஏற்படுத்துச்சு உண்மையாக சொல்லுவேன்.
பாட்டல் ராதா படத்தை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மேவே, குரு சோமசுந்தரம், மாறன் இவங்கெல்லாம் நமக்கு கிடைச்சது வந்து அவங்களோட சமகாலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக பெருமையான. ஜான் விஜய் அது மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டரில் அந்த மாஸ்டர் அந்த லெவலில் இருக்கிறவங்க எப்படி ஒரு நோயாளிகளை கட்டுப்படுத்தணும், கையை வைக்க வேண்டிய நேரத்தில் எப்படி கையை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக கிடைக்கிறாரு. பாரி இளங்குவம் அவரோட கேரக்டரு, அது மாதிரி இன்னும் அந்த மாரிமுத்து அவர் ஒரு கேரக்டர். இந்த படத்தில் எனக்கு குறைன்னு சொல்லணும்னு பார்த்தா ரெண்டு விஷயம். அந்த டிஅடிக்ஷன் சென்டர்லேருந்து ஜன்னல் வழியாக ஏறி குதிப்பார் நம்ம குரு சோமசுந்தரம், அந்த கம்பியெல்லாம் பேர்த்துட்டு. அப்போ அவர் கூட குண்டா ஒருத்தர் தான் அந்த மாரிமுத்து, அவர் வளர்ந்த மாரிமுத்து அது அவர் பேர். அவர் கீழே குதிக்கிறது மட்டும் அந்த ஜன்னல்லாம் அவர் சைஸ் எப்படியா போச்சு அப்படின்னு யோசனை இருந்தது. அது மாதிரி இந்த 3 பேர் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு யங்ஸ்டரோட. அப்போ அதுக்கப்புறம் இன்ட்ரோடுக்கப்புறம் வந்து பண்ணுவான் பாருங்க கலாட்டா, நான் என்ன யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் சுற்று போட்டாங்க நான் போட போகிறாங்கண்ணா அப்படின்றது. அதுமாதிரி உள்ளுக்குள்ளார வந்து ஒருத்தர் வந்து ஏரியாவில் வீடிக்கு சிகரெட்டுக்கும் அலையிற ஆள் விடுற உதாரு. அவங்க எல்லாரையும் நான் வெளில வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறப்போ நம்ம மாறன் வந்து நம்ம கிடச்சிட்டான்னா ஒரு கேஜிஎஃப் லீடரு அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டு, இப்படி படத்தை ரசித்து சொல்லிகிட்டே போனோம். நீங்கள் ஏதோ அடிக்ஷன் சென்டரு அதில் வந்து குடிகாரங்களுக்கான போதனை படம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இது பல குடும்பங்களில் வேதனையாக இருக்கிற சம்பவத்துக்கு விடிய காலமாக வெளிவந்திருக்க படம்னு சொல்லலாம். தினகரன் சிவலிங்கம் அப்படிங்கிறவர் அவரோட டெபியூ ஃபிலிம்னாங்க. வேற லெவல் படம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பலூன் பிக்சர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரஞ்சித், அருண் பாலாஜி 2 பேரும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்தோட இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங் எதையுமே குறை சொல்ல முடியாதுங்க. உண்மையாக பாட்டல் ராதா ஒரு இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் தான் மிஸ்கின் தேவையில்லாதான் பேசி அவர் பாட்டில் ராதானோட ஏதாவது பாட்டில் வீட்டில் போட்டு வந்துட்டாரா தெரியல, உள்ளுக்குள்ளார அப்படி பேசி மாட்டிக்கிட்டார் உங்களை. ஆனால் அந்த படத்தை பார்த்தா பாட்டில் போடுற வழக்கம் இருக்கிறவங்க இனி அதை கொஞ்சம் கொஞ்சமாவது கைவிடணுங்கிற மனநிலைக்கு மாறி கொஞ்சம் கொஞ்சமாவது கைவிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 8 மதிப்பெண் கொடுத்து பாரஞ்சித் இந்த மாதிரி படங்களை அவரது இயக்கத்திலையும் கொண்டு வரணும்னு விரும்பி கேட்டுக்கிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.